Radio Studio, Sri Lanka. வணக்கம். இலங்கையில் பல விருதுகளை வென்ற முன்னோடி அலைவரிசையின் இரவு 7 மணி தேசிய தொலைக்காட்சியின் பிரதான தமிழ் செய்தி ஒலிபரப்போடு இணைந்திருக்கும் நாம் ரஞ்சனி பத்மநாதன், ஏபிஎம் நிஸ்ரீன். முதலில் தலைப்புச் செய்திகள். சுங்கம் வரலாற்றில் அதிகூடிய வரி வருமானம் இவ்வரிடத்தில். ஊழியர் சேமலாப நிதியை டிஜிட்டல் மயமாக்கலுக்கு இபிஎஃப் எனும் புதிய மென்பொருள் இன்று அறிமுகம். 2026ஆம் ஆண்டில் ஆசியாவில் சுற்றுலாக்களை மேற்கொள்ள மிகச்சிறந்த நாடுகள் மத்தியில் 5வது இடம் இலங்கைக்கு. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஊடகங்களுக்கு சிறப்பான ஜனநாயக உரிமையை வழங்கியுள்ளதாக பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவிப்போம். ரஷ்ய யுக்ரைன் நெருக்கடி சம்பந்தமான விசேட பேச்சுவார்த்தை நேற்று அமெரிக்காவில். அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள். இலங்கை சுங்கம் இந்த வருடத்தில் 2497 பில்லியன் வரி வருமானத்தை ஈட்டியுள்ளதாக சுங்க பணிப்பாளர் சந்தன புஞ்சி ஹேவா தெரிவித்துள்ளார். இது சுங்க வரலாற்றில் இதுவரை காலமும் சேகரிக்கப்பட்ட உச்சளவிலான வரி வருமானம் என்றே சுங்க பணிப்பாளர் தெரிவிக்கின்றார். சுங்க பணிப்பாளர் சந்தன புஞ்சி ஹேவா கருத்து வெளியிடுகையில், 2025ஆம் ஆண்டுக்காக அரசாங்கத்தினால் இலங்கை சுங்கத்திற்கு வழங்கப்பட்டுள்ள வருமான இலக்கு 2115 பில்லியன் ரூபாவாகும். கடந்த நவம்பர் மாத நடுப்பகுதியில் நாங்கள் அந்த இலக்கினை கடந்து சென்றுள்ளோம். அதன் பின்னர் அரசாங்கம் அந்த இலக்கினை 2231 பில்லியன் ரூபாய் என திருத்தி அமைத்தது. கடந்த வெள்ளிக்கிழமை, அதாவது 26ஆம் தேதி, நாங்கள் சேகரித்த ஒட்டுமொத்த வரி வருமானம் 2497 பில்லியன் ரூபாவாகும். அதாவது எமக்கு கொடுக்கப்பட்ட திருத்திய இலக்கினையும் நாங்கள் விஞ்சி சென்றுள்ளோம். இது சுங்க திணைக்கள வரலாற்றில் இதுவரை சேகரித்த அதிகூடிய வரி வருமானமாக பதிவாகியுள்ளது. அத்துடன் வரி வருமானத்தில் பாரிய வளர்ச்சியாக மோட்டார் வாகன இறக்குமதி போன்றே சுங்க திணைக்களம் ஆற்றிய அரும் பணியே இதற்கு உறுதுணையாக அமைந்துள்ளது. அரசாங்கத்திற்காக வரி சேகரிக்கின்ற திணைக்களங்கள் மத்தியில் மிக அதிகமான வருமானத்தை நாங்களே சேகரித்திருக்கின்றோம் என்று தெரிவித்தார். புதிய டிஜிட்டல் மென்பொருள் இன்று அறிமுகம் செய்யப்பட்டது. ஊழியர் சேமலாப நிதியத்தின் சேவைகளை வினைத்திறன் மிக்கதாக்குவது இதன் நோக்கமாகும். வளமான நாடு, அழகான வாழ்க்கை அரசாங்க கொள்கை பிரகடனத்தில் அடங்கிய பிரதான கருவமாக அமைவது டிஜிட்டல் ஆளுகையாகும். அதனாலேயே ஊழியர் சேமலாப நிதியத்தின் சேவைகள் டிஜிட்டல் மயமாக்கப்படுத்தப்படுகின்றன. இந்த டிஜிட்டல் இபிஎஃப் மென்பொருள் மூலமாக ஊழியர் சேமலாப நிதியத்தின் பதிவு செய்தல் முறையில் வினைத்திறனாக்கப்படுவதோடு சேவை பெறுநர்கள் தொழில் அலுவலகத்துக்கு வருகை தராமலேயே சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஊழியர்கள் லீவு பெற்றுக்கொள்ளாமலும் தொழில் அலுவலகத்துக்கு வராமலும் ஊழியர் சேமலாப நிதியத்தில் பதிவு செய்து கொள்வதற்கான வாய்ப்பு உரித்தாகின்றமையும் தனித்துவமானதாகும். ஊழியர் சேமலாப நிதியத்துடன் தொடர்புடைய ஏனைய சேவைகளையும் நிகழ்நிலை முறையில் ஊடாக பெற்றுக்கொள்வதற்கான வசதிகள் வழங்கப்பட்டுள்ளன. டிஜிட்டல் இபிஎஃப் மென்பொருள் அறிமுகம் செய்யும் தருணத்தில் அமைச்சர் அனில் ஜயந்த பெர்னாண்டோ, பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங் ஆகியோரும் இணைந்திருந்தார்கள். தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க கருத்து தெரிவிக்கையில், கடந்த காலத்திலே 34 பில்லியன் பெறுமதியான ஊழியர் சேமலாப நிதிய பங்களிப்பினை செலுத்திக் கொள்ள முடியாமல் போயிற்று. அதே போலவே நிறுவனங்கள் என்ற வகையில் எடுத்துக்கொண்டால் 22,000க்கு மேற்பட்ட நிறுவனங்களில் ஊழியர் சேமலாப நிதியத்தை அறவிட்டுக் கொள்ள முடியாமல் போய்விட்டது. இவற்றிலே பல்வேறு பிரச்சனைகளுக்கு இதன் மூலமாக தீர்வு கிடைக்கும் என நாங்கள் நம்புகிறோம். அதனாலே ஒரு அரசாங்கம் என்ற வகையிலே நாங்கள் டிஜிட்டல் மயமாக்கல் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தி வருகிறோம். தொழிலமைச்சரும் பொருளாதார அலுவலர்கள் பிரதி அமைச்சருமான கலாநிதி அனில் ஜயந்த பெர்னாண்டோ கருத்து தெரிவிக்கையில், எமது அரசாங்கம் பணிகளை பொறுப்பேற்ற பின்னர் முதலாவதாக டிஜிட்டல் பொருளாதாரத்தை கட்டி எழுப்பினோம். அது எமது பிரதான உபாய மார்க்கமான திட்டமாகும். அடுத்ததாக டிஜிட்டல் மயமாக்கல் எனும் எண்ணக்கருவினை அமலாக்கினோம். இன்டர்நெட் ஆன்லைன் ரியல் டைம் சிஸ்டம் என்பதை கொண்டுவர எதிர்பார்த்து அதற்கான திட்டம் வகுக்கப்பட்டது. இவை எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் அமலாக்க முடியாது. பல்வேறு தொழில்நுட்ப மேடைகளில் இவை பாவிக்கப்பட்டு வருகின்றன. படிப்படியாக இவற்றை விருத்தி செய்து இடைத்தொடர்புகளை பேணி வருவது எமது நோக்கம் என்றும் அவர் இங்கு சுட்டிக்காட்டினார்.
2026ஆம் ஆண்டில் ஆசியாவில் சுற்றுலா பயணங்களை மேற்கொள்ள மிகவும் சிறந்த நாடுகளுக்கிடையில் 5வது இடத்தை பெற்று இலங்கை ஆசியாவில் உச்ச அளவிலான சுற்றுலா பயணிகளின் பயண முடிவிடங்களில் ஒன்றாக இடம் பிடித்துள்ளது. இந்த தரப்படுத்தல் முன்னணி அமெரிக்க செய்திகள் மற்றும் தகவல் ஊடக கம்பெனியான US நியூஸ் அண்ட் வேர்ல்ட் ரிப்போர்ட்டின் அறிக்கைக்கு இணங்கவே மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த தரப்படுத்தல் பல்வேறு தரவுகளை அடிப்படையாக கொண்டுள்ளதோடு போக்குவரத்து வசதி, உள்நாட்டு செலவுகள், உல்லாச பயணிகளின் மனங்கவர் இடங்கள், கலாச்சார பெருமானங்கள் மற்றும் உல்லாச பயணிகளின் பிரதிபலிப்புகள் ஆகிய விடயங்கள் கவனத்தில் கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தரப்படுத்தலில் முதலாவது இடம் ஜப்பானின் ஃபியூஜி மலைத்தொடருக்கு கிடைத்துள்ளதோடு அதன் பின்னர் ஜப்பானின் டோக்கியோ, பிலிப்பைன்ஸின் பாலவன் மற்றும் தென்கொரியாவின் சோல் ஆகிய பயண முடிவிடங்களுக்கு உரித்தாகியுள்ளது. அந்த நாடுகளுக்கிடையில் இலங்கை தரப்படுத்தலில் 5ஆம் இடத்தை பெற்றுள்ளது. அறிக்கை மூலமாக இலங்கையின் இயற்கை மற்றும் கலாச்சார பெருமானம், மலைக்காடுகள், வனப்புமிகு கரையோர பரப்பு, பண்டைய நகரங்கள் மற்றும் மிகையான உல்லாச பயணிகளின் நெரிசல்களற்ற வன ஜீவராசி அனுபவங்கள் மதிப்பீட்டிற்கு இலக்காக்கப்பட்டுள்ளன. 26 தேசிய வனப்பூங்காக்கள் மற்றும் சீகிரியா, பொலனறுவை போன்ற வரலாறு சார்ந்த இடங்கள் வெளிநாட்டு உல்லாச பயணிகளின் மத்தியில் உயர்வாக கவர்ந்திழுக்கப்பட்டுள்ளதாகவும் மேற்படி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எமது நாடு தற்பொழுது உலகிலே வேறு காலகட்டத்தை விட உல்லாச பயணிகளை கவர்ந்தெடுக்கின்ற நாடாக மாறியுள்ளது. இந்த வருடத்தில் எமது நாட்டிற்கு 2.3 மில்லியனை விட அதிகமான சுற்றுலா பயணிகளின் வருகை பதிவாகியுள்ளது. அண்மைக்கால வரலாற்றில் அதிகூடிய உல்லாச பயணிகளின் வருகை இந்த வருடத்தில் பதிவாகியுள்ளது. கடந்த சில வருடங்களாக இந்த நாட்டில் ஏற்பட்ட பல்வேறு நெருக்கடியான சூழ்நிலைகள் காரணமாக இந்த நாட்டு சுற்றுலா கைத்தொழிலுக்கு கணிசமான பாதிப்பு ஏற்பட்டது. எனினும் சுற்றுலா கைத்தொழில் இந்த நாட்டு பொருளாதாரத்துக்கு வழங்கி வருகிற அளப்பரிய பங்களிப்பினை தொடர்ந்தும் வளர்த்தெடுக்கும் நோக்கத்துடன் அரசாங்கம் இது சம்பந்தமாக அதிக கவனத்தை செலுத்தியது. அதன்படி 2018ஆம் ஆண்டின் பின்னர் இந்த நாட்டிலே அண்மைக்கால வரலாற்றிலே பதிவாகி அதிகூடிய உல்லாச பயணிகளின் வருகை இந்த வருடத்தில் பதிவாகியது. அண்மை காலத்தில் 2018ஆம் ஆண்டிலே அதிகூடிய உல்லாச பயணிகளின் வருகை பதிவாகியது. அது 23,33,796 ஆகும். இந்த எல்லையை கடந்து இன்று முற்பகல் இந்த வருடத்தின் 23,33,797 விமான பயணி இந்த நாட்டை வந்தடைந்தார். அதற்காக எளிமையான வரவேற்பு விழா ஒன்று இன்று கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலைய வளாகத்தில் நடைபெற்றது. பிரதி அமைச்சர் ருவன் ரணசிங் இந்த விழாவில் பங்கேற்றார். இன்றும் நாட்டின் பல பிரதேசங்களில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. ஊவா மாகாணத்திலும் அம்பாறை, மட்டக்களப்பு, மாத்தளை, நுவரெலியா மற்றும் பொலனறுவை ஆகிய மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யும். ஒரு சில இடங்களில் 50 மில்லிமீட்டரை விட அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகும். வடமாகாணத்திலும் கண்டி, அனுராதபுரம் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் பல சுற்று மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். சப்ரகமுவ மாகாணத்திலும் காலி, மாத்தறை மற்றும் களுத்துறை மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பிரதேசங்களிலும் வடக்கு, வடமத்தி மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை, மொன்றாகலை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் மணித்தியாலத்திற்கு சுமார் 40 கிலோமீட்டர் வேகத்தை கொண்ட ஓரளவு கடும் காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளையில் ஏற்படக்கூடிய கடும் காற்றிலிருந்தும் மின்னல் தாக்கங்களிலிருந்தும் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள அவசியமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்கிறது. நாட்டை சூழவுள்ள கடற்பிரதேசங்களில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசுவதோடு அதன் வேகம் மணித்தியாலத்திற்கு 30 - 40 கிலோமீட்டருக்கு இடைப்பட்டதாக அமையக்கூடும். கொழும்பிலிருந்து புத்தளமூடாக காங்கேசன்துறை வரையும், மாத்தறையிலிருந்து அம்பாந்தோட்டையூடாக பொத்துவில் வரையும் கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடற்பிரதேசங்களில் காற்றின் வேகம் மணித்தியாலத்திற்கு சுமார் 45 - 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். மேற்படி கடற்பிரதேசங்கள் இடைக்கிடையே கொந்தளிப்படையக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கிறது. அனர்த்தம் காரணமாக சேதம் ஏற்பட்ட ஆதனங்களையும் மீளக்கட்டி எழுப்புகின்ற நடவடிக்கைகளும் பாதிப்புக்கு இலக்காகிய மக்களுக்கு நிவாரண சேவைகளை வழங்குவதிலும் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகிறது. அரசாங்கம் அமலாக்கியுள்ள நிகழ்ச்சி திட்டங்களுக்கு பல்வேறு தரப்பினர்களும் ஒத்துழைப்பினை வழங்கி வருகின்றார்கள். හලාවත
சிலாபம் கொழும்பு புகையிரத சேவை இன்று முற்பகல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது. மாதம்பே கட்டுப்பெட்டி ஓயா பெருக்கெடுத்ததால் அந்த புகையிரத வீதிக்கு கடுமையான சேதம் ஏற்பட்டது. இதன் காரணமாக சுமார் ஒரு மாத காலமாக அங்கு புகையிரத போக்குவரத்து இடம்பெறவில்லை. கட்டுப்பெட்டி ஓயா பெருக்கெடுத்தமையினால் நெலும்புங்கனம் மற்றும் குடாவவ புகையிரத நிலையங்களுக்கு இடையிலான வீதியின் ஒரு பகுதிக்கும் சேதம் ஏற்பட்டது. அதே வேளையிலே சிலாபம் புத்தளம் புகையிரத வீதியின் பதில் ஓயா பாலத்துக்கு அருகிலும் சேதமடைந்த இடங்கள் ஏற்கனவே புனரமைக்கப்பட்டு வருகின்றன. அதனால் சிலாபத்திலிருந்து புத்தளம் வரை புகையிரத போக்குவரத்து தற்காலிகம் இடைநிறுத்திவிட திணைக்களம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. வெள்ளப்பெருக்கினால் சேதமடைந்த ககம்பிலியாய ஓயாவின் பாதுகாப்பு மதிலை புனரமைக்கும் பணிகள் தற்பொழுது இடம்பெற்று வருகின்றன. அங்கு 2 இடங்கள் உடைந்து போயிருந்தன. கவுடுள்ள நீர்ப்பாசன அலுவலக உத்தியோகத்தர்கள் இடையூற்றுடன் புனரமைப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. எலகர பிரதேசத்தின் மக்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட நடமாடும் சேவை நிகழ்ச்சி ஒன்று எலகர கனிஷ்ட வித்தியாலயத்தில் நேற்று நடைபெற்றது. சேவைகளை பெற்றுக் கொள்வதற்கு 350க்கும் மேற்பட்ட எண்ணிக்கையோடு வந்திருந்ததோடு அனர்த்தத்துக்கு இலக்காகியவர்களுக்காக 25,000 ரூபாய் பணத்தையும் இதன்போது வழங்கப்பட்டது. மாவட்டத்தின் மக்கள் பிரதிநிதிகள், அரசு நிறுவன உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டார்கள். அனர்த்தத்துக்கு இலக்காகிய மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த விகாரைகள் புனரமைக்கப்பட்டு வருகின்றன. ஏறக்குறைய 10 விகாரைகளுக்கு சேதம் ஏற்பட்டிருந்தது. கெஹலியல்ல விகாரியை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்காக பகுதிவாழ் மக்களுக்கு தமது உழைப்பினை வழங்கியிருந்தார்கள். அனர்த்தத்திற்கு உட்பட்ட மக்களின் அன்றாட வாழ்க்கை மற்றும் நாட்டை மீள கட்டியெழுப்புவதற்கு மேலும் நிதி நன்கொடைகள் கிடைக்கப்பெற்று வருகின்றன. யுனைடெட் மோட்டார்ஸ் நிறுவனத்தினால் 10 மில்லியன் ரூபாய் நிதி ரீபில்டிங் நிதியத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. உரிய காசோலியானது குறித்த நிறுவனத்தின் பொது முகாமையாளர் ரவீந்திர சிறிவர்தன, குழும பிரதான தொழிற்பாட்டு அதிகாரி சாரக பெரேரா ஆகியோரால் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கவிடம் அண்மையில் வழங்கி வைக்கப்பட்டது. இனி மேலும் ஒரு அபிவிருத்தி தொடர்பான செய்திகள். லக்சப்பான நீர்மின் நிலையத்துக்கு அருகிலிருந்து லக்சப்பான பொலிப்பீட்டிய வரையான வீதியை காபட் பரப்பி செப்பனிடும் பணிகள் நேற்று ஆரம்பிக்கப்பட்டன. இந்த நிகழ்வுக்கு நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மஞ்சுள சூரவீர ஆராய்ச்சி தலைமை தாங்கினார். இந்த வீதியின் முழு தூரம் 11 கிலோமீட்டர் ஆகும். கருத்திட்ட வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் அமுலாக்கப்பட்டு வருகிறது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஊடகங்களுக்கு சிறப்பான ஜனநாயக உரிமையை வழங்கியுள்ளதாகவும் தற்போதைய அரசாங்கத்தால் ஊடகவியலாளர்களுக்கு எந்தவொரு அச்சுறுத்தலும் ஏற்படுத்தப்படவில்லை எனவும் தாம் ஊடகவியலாளர்களை நேசிப்பதாகவும் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்தார். உண்மையிலே ஊடகத்தை அடிமைப்படுத்தின யார்? கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும், ஊடக நிறுவனங்களுக்கு ஊடகங்களுக்கு எதிரான பல்வேறுபட்ட தாக்குதலை மேற்கொண்டு ஊடகத்தை நெருப்பு வைத்தவர்கள், ஊடகங்களை கொலை செய்தவர்கள், ஊடக நிறுவனங்களை தாக்கியவர்கள் இன்று ஊடக தர்மத்தை பற்றி பேசுகிறார்கள். உண்மையிலே இந்த அரசாங்கத்திலே ஊடகவியலாளருக்கு சிறப்பான ஒரு ஜனநாயக உரிமையை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். இன்று எதை வேண்டுமானால் நீங்கள் எழுதலாம், எதை வேண்டுமானால் நீங்கள் தெரிவிக்கலாம். எங்கும் அடக்குமுறை கிடையாது, எங்குமே தணிக்கைகள் கிடையாது. ஒரு காலத்தில் நாங்கள் பத்திரிகைகள் எடுத்துக்கொண்டால் செய்தியிலே தணிக்கை என்று இருக்கும். இன்று அவ்வாறு கிடையாது. எனவே ஊடக தர்மம் பேணப்படுகின்றது. நாங்கள் அதாவது மக்களுக்கு அந்த ஜனநாயக உரிமையை கொடுத்திருக்கிறோம், ஊடகத்துக்கும் அந்த உரிமை இருக்கிறது. எனவே நாங்கள் அவர்களுக்கு எந்த விதமான அச்சுறுத்தலையோ அல்லது அவர் எந்த விதமான தணிக்கையிலோ எங்களது அரசாங்கம் நாங்கள் விடவில்லை. நாங்கள் ஊடக நண்பர்களை நேசிக்கிறோம். ஏனென்றால் இந்த ஆட்சியை சரியான முறையில் கொண்டு செல்வதற்கு ஊடகம் உங்களுடைய பொறுப்பும் உங்களுடைய பங்களிப்பும் இன்றியமையாக எங்களுக்கு காணப்படுகின்றது. பல் அறுவை சிகிச்சை வைத்தியர்கள் 62 பேரை இணைத்துக் கொள்வதற்கான நியமன கடிதம் வழங்கும் நிகழ்வு அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிசவின் தலைமையில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வு சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சின் பிரதான கேட்போர்கூட மண்டபத்தில் இடம்பெற்றது. இலங்கையிலும் வெளிநாடுகளிலும் உள்ள பல்கலைக்கழகங்களின் வைத்திய பீடங்களின் 5 வருட கால பட்டப்படிப்பை நிறைவு செய்த இந்த அதிகாரிகள் அரசாங்கத்தின் பிரதான வைத்தியசாலைகளில் 1 வருட கால பயிற்சி பெற்றதன் பின்னர் இந்த நியமனம் வழங்கி வைக்கப்பட்டது. இவர்கள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணம் உள்ளிட்ட அரச வைத்தியசாலைகள் மற்றும் சுகாதார நிறுவனங்களில் சேவைக்கு இணைத்துக் கொள்ளப்பட உள்ளனர்.
இதேவேளையில் 2025 சௌக்கிய அண்ட ஹெரேய சுகாதார தொடர்பாடல் அதிகாரிகளை பாராட்டுவதற்கான நிகழ்வு இன்று அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிசவின் தலைமையில் இடம்பெற்றது. இது சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்றது. சுகாதாரம் தொடர்பான அறிவு விருத்தி பற்றிய தகவல்களை மக்கள்மயப்படுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொண்ட இலத்திரனியல் அச்சு மற்றும் சமூக ஊடகவியலாளர்களின் செயற்பாடுகள் பாராட்டப்பட்ட சான்றிதழ்களும் வழங்கி வைக்கப்பட்டன. வெகுஜன ஊடகத்துறையின் பிரதி அமைச்சர் கௌசல்யா ஆரியரத்தின் உள்ளிட்டோர் பலரும் இதில் கலந்து கொண்டார்கள். அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச கருத்து தெரிவிக்கையில் குறிப்பிட்ட சில ஊடகவியலாளர்கள் பத்திரிகைகளை வாசித்து அதில் உள்ள செய்திகளை மக்களுக்கு வழங்கும் போது தமது சொந்த கருத்துக்களையும் அதனுடன் இணைத்து விளக்கம் அளிக்கின்றார்கள். இறுதியில் அதனை செவிமடுப்பவரின் உள்ளத்திலே குறித்த செய்தியை வாசித்த நபரின் சொந்த கருத்துக்களே பதிகின்றன. அந்த வகையில் பொது சுகாதாரம் தொடர்பில் அவ்வாறு தவறு எதுவும் இடம்பெற்றால் மக்கள் நம்பிக்கை இழந்து விடுவார்கள். எனவே ஊடகவியலாளர்கள் ஆகிய நீங்கள் நம்பிக்கையுடனும் பொறுப்புடனும் கடமையாற்ற வேண்டும். மாறாக குறித்த ஒரு ஊடகவியலாளர் எமக்கு இந்த செய்தியை அனுப்பினார், நான் அதை பரப்பினேன் என்று பொறுப்பற்ற விதத்திலே பதிலளிக்க முடியாது. அனைத்து தொலைக்காட்சி அலைவரிசைகளுக்கும் ஊடாக அமைச்சினாலேயே அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டுள்ளது. அவ்வாறு அனுமதி பத்திரம் வழங்கப்படும் போது பல நிபந்தனைகளுடனே அது வழங்கப்படும். அந்த வகையில் பொது சுகாதாரம் தொடர்பில் தவறான செய்தியை பரப்பினால் குறித்த ஊடக நிறுவனத்தின் அனுமதி பத்திரிகை ரத்து செய்ய முடியும் என்றும் அவர் இங்கு சுட்டிக்காட்டினார். பண்டிகை காலத்தில் வாகன போக்குவரத்தின் போது மேற்கொள்ளப்படும் தவறுகள் தொடர்பில் சட்டம் கடுமையாக அமுல்படுத்தப்படும் என்று போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது வாகன போக்குவரத்து முகாமைத்துவம் மற்றும் வீதி பாதுகாப்பிற்கான பிரதி போலீஸ் மா அதிபர் WBJ சேனாதீர இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், கடந்த வருடத்துடன் ஒப்பிடும்போது இவரிடத்தில் இடம்பெற்ற வீதி விபத்துகளின் எண்ணிக்கை 271 அதிகரித்துள்ளது. விபத்துகள் காரணமாக ஏற்பட்ட மரணங்களின் எண்ணிக்கை 328 அதிகரித்துள்ளது. சாரதிகளின் கவனியினுமே இதற்கான பிரதான காரணமாகும். அதேபோல் பல சாரதிகள் மது அருந்திய நிலையில் வாகனத்தை செலுத்துகின்றனர். சாரதி ஒருவர் மது அருந்தியுள்ளதாக சந்தேகிக்கப்பட்டால் அவரை நீதிமன்ற வைத்தியருக்கு முன்னிலையில் ஆஜர்படுத்த முடியும். அவ்வாறான சாரதிகளுக்கு எதிராக 25,000 ரூபாய் தண்டப்பணம் விதிக்க முடியும். அதேபோல் மது அருந்திய நிலையில் விபத்தை ஏற்படுத்தினால் 1,50,000 ரூபாய் தண்டப்பணம் விதிக்க முடியும். உரிய நபரின் சாரதி அனுமதி பத்திரம் இடைநிறுத்தப்படும். அதேபோல இவர்களுக்கு எதிராக குற்றவியல் சட்டத்தின் கீழ் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளவும் முடியும் என்று தெரிவித்தார். சிலாபம் கொழும்பு பிரதான வீதியிலே வெண்ணப்புவ நைனாமடம் பிரதேசத்திலே கிங்கோயாவிலே பாய்ந்து காணாமல் போன யுவதியின் சடலம் இன்று கிடைத்துள்ளது. நேற்று பிற்பகல் அவர் கிங்கோயாவிலே பாய்ந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றார்கள். ஒமயங்கனா சந்திரனி மற்றும் இறந்த யுவதி ஜாயல்ல போபிட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்தவர் ஆவார்கள். அவர் நேற்று பிற்பகல் 5:30 மணியளவிலே நைனாமடம் கிங்கோயா பாலத்துக்கருகிலே வந்து தனது காதலனுக்கு தொலைபேசி அழைப்பு ஒன்றை கொடுத்து அவரை அந்த இடத்துக்கு வரவழைத்துள்ளார். அவள் எதிர்நோக்கியுள்ள சிக்கலான நிலைமையொன்று பற்றி காதலிடம் கூறி சிறிது நேரத்தின் பின்னரே அவர் ஓயாவில் பாய்ந்துள்ளார். அவரை காப்பாற்றிக் கொள்வதற்காக இளைஞனும் கிங்கோயாவுக்குள் பாய்ந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். அருகில் உள்ள ஹோட்டலின் ஊழியர்கள் இருவர் கயிற்றின் உதவியுடன் இளைஞனை காப்பாற்றியுள்ளதோடு யுவதி காணாமல் போய் உள்ளார். வெண்ணோப்பு நைனமடத்தைச் சேர்ந்த 18 வயதுடைய ரமேஷ் லக்ஷான் எனப்படுகின்ற அந்த இளைஞனை மாரவில் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. போலீசாரும் பகுதி வாழ் மக்களும் கூட்டாக மேற்கொண்ட நடவடிக்கையின் பின்னரே இளம் யுவதியின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. காத்தான்குடி பிரதேச செயலகத்தில் அரசாங்கத்தின் நிதியுதவியில் அப்பிரதேசத்தில் உள்ள 30 மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுப்பனவு வழங்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்வு காத்தான்குடி பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது. தற்போது குறித்த பிரதேசத்தில் வாழும் 466 மாற்றுத்திறனாளிகள் இந்த கொடுப்பனவை பெற்று பயனடைந்து வருகின்ற நிலையில் புதிதாக பதிவு செய்யப்பட்ட 30 மாற்றுத்திறனாளிகளுக்கும் இந்த கொடுப்பனவு வழங்கப்பட்டது. இந்த நலன்புரி திட்டத்தின் கீழ் ஒரு பயனாளிக்கு தலா 20,000 ரூபாய் அரசாங்கத்தினால் கொடுப்பனவாக வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த நிகழ்வு காத்தான்குடி சமூக பராமரிப்பு நிலையத்தின் அதிகாரி SAC நஜிமுதீனின் தலைமையில் நடைபெற்றது. காத்தான்குடி பிரதேச செயலாளர் நிஹாரா மௌஜூத், சமூக பராமரிப்பு அதிகாரிகள் உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட 60 மிகச்சிறந்த கமக்காரர்களுக்கு நேற்று ரொக்க பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கி வைக்கப்பட்டன.
இந்த வைபவம் மட்டக்களப்பிலே அண்மையில் இடம்பெற்றது. மாடுகள், ஆடுகள், கோழி வளர்ப்பு அத்துடன் பயிற்சிகை நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்ற கமக்காரர்கள் மத்தியில் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள். கிழக்கு மாகாண விவசாய மற்றும் கால்நடை வளங்கள் அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் எம். அப்துல் மாவட்டத்தின் கால்நடை வளங்கள் அபிவிருத்திக்காக 1300 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்பாக கடந்த ஜனவரி மாதம் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய 2 சந்தேக நபர்கள் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் உள்ளடங்கலாக 2 சந்தேக நபர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் குறித்த சம்பவம் தொடர்பாக போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டனர். இந்த சந்தேக நபர்கள் இருவரையும் மன்னார் பிரதான வீதியில் உள்ள விடுதியில் வைத்து கைக்குண்டுடன் போலீசார் கைது செய்துள்ளனர். இவர்கள் உயிலங்குளம் பகுதியைச் சேர்ந்த 22 மற்றும் 38 வயதுடையவர்கள் ஆவர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் மன்னார் போலீசாரினால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இலங்கை ஆயுர்வேத கூட்டுத்தாபனத்தின் 7 புதிய தயாரிப்புகள் நாளை அறிமுகம் செய்யப்படுகின்றன. நாவின்ன ஆயுர்வேத ஔடத கூட்டுத்தாபன கேட்போர் கூடத்தில் அமைச்சர் நலிந்த ஜெயதிசவின் தலைமையிலேயே அது இடம்பெறவுள்ளது. குப்ஷப் பிஷாரணி தைலம், பலா கோரண்ட தைலம், பஞ்சவல் கல சூரணம், கூட்டுத்தாபன எலும்பு மச்சை 10 ஆகிய ஔடத உற்பத்திகளும், பிண்ட பாம், சிவப்பு சந்தன பொடி வாஷ், பஞ்சவல்கல ஷாம்பு ஆகிய தாவரச்சாறு சார்ந்த தயாரிப்புகளே நாளை அறிமுகம் செய்யப்படவுள்ளன. ஏற்கனவே 194 உற்பத்திகளையும் ஏறக்குறைய 450 உற்பத்தி கூறுகளையும் தயாரித்து ஆயுர்வேத ஔடத உற்பத்தியில் முன்னோடியாக செயற்பட்டு வருவது இலங்கை ஆயுர்வேத ஔடதங்கள் கூட்டுத்தாபனமாகும். 56 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட காலமாக ஆயுர்வேத ஔடத கூட்டுத்தாபனம் ஆயுர்வேத ஔடதங்களையும் தாவரச்சாறு சார்ந்த தயாரிப்புகளையும் மேற்கொண்டு நாடு பூராவிலும் அமைந்துள்ள ஆயுர்வேத வைத்தியசாலைகள், மருந்தகங்கள், மருத்துவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு விநியோகிக்கும் தேசிய அரும்பணியில் ஈடுபட்டு வருகின்றது. அபிவிருத்தி லொத்தர்கள் மூலமாக இலங்கையின் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் உருவாகிய சூப்பர் வெற்றியாளர்கள் உள்ளிட்ட மேலும் பல வெற்றியாளர்களுக்கான காசோலைகள் இன்று வழங்கப்பட்டன. அபிவிருத்தி லொத்தர் சபையின் பொது முகாமையாளர் அனுர ஜெயரத்னவின் தலைமையிலேயே இந்த நிகழ்வு இடம்பெற்றது. அபிவிருத்தி லொத்தர் சபையின் தலைமை அலுவலக வளாகத்தில் வைத்தே காசோலைகள் வழங்கப்பட்டன. லொத்தர் விற்பனையில் ஈடுபட்டுள்ள விற்பனை மூவர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. முதலில் கப்ருக்க மற்றும் ராசி அதிர்ஷ்டம் என்பவற்றின் ஊடாக சூப்பர் வெற்றி பரிசனை உரித்தாக்கி கொண்ட வெற்றியாளர்களுக்கான காசோலைகள் வழங்கப்பட்டன. அதன் பின்னர் சுப்பிரிதான சம்பத்த லொத்தரூடாக வெற்றி பெற்ற 4 பேருக்கான காசோலைகள் வழங்கப்பட்டன. கப்ருக்க, ஷனிதா, அதகோட்டிபதி மற்றும் சூப்பர் போல் லொத்தர்கள் ஊடாக 20 லட்சம் ரூபாயை வென்றெடுத்த 23 பேருக்கும், ராசி அதிர்ஷ்டம் லொத்தர் மூலமாக 10 லட்சம் ரூபாய் வீதம் வென்றெடுத்த 19 பேருக்காகவும் காசோலைகள் வழங்கப்பட்டன. அபிவிருத்தி லொத்தர் சபையின் உயர் முகாமைத்துவ உத்தியோகத்தர்களை உள்ளிட்ட குழுவினர் இத்தருணத்தில் பங்கேற்றிருந்தனர். இனி மேலும் சில உள்நாட்டு செய்திகள். 1,50,00,000 ரூபாய் பெறுமதியான வெளிநாடு ஒன்றிலே தயாரிக்கப்பட்ட மான்செஸ்டர் மற்றும் பிளாட்டினம் வகையைச் சேர்ந்த 84,000 சிகரெட்டுகள் அடங்கிய 420 கார்ட்டூன்களும் 25 நவீன கையடக்க தொலைபேசிகள் சகிதம் 2 வெளிநாட்டு விமான பயணிகள் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கட்டுநாயக்கி விமான நிலையத்தில் வைத்து விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். சந்தேக நபர்கள் 25 மற்றும் 23 வயதுடைய இந்திய வர்த்தகர்கள். கடந்த காலத்தில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோக சம்பவங்கள் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற விசாரணைகளில் 3 துப்பாக்கிச் சூட்டுகளுடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரி என சந்தேகிக்கப்படுகின்ற ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தனமருவில பிரதேசத்திலே போலீசாரினால் இந்த கைது நடைபெற்றிருக்கிறது. பெல்ஜியத்தில் தயாரிக்கப்பட்ட கைத்துப்பாக்கி ஒன்று ரந்தகம பிரதேசத்திலும் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. சந்தேக நபர் நாளை பலப்பட்டிய நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட இருக்கிறார். ஹொரண பவுலகல்ல பிரதேசத்தில் ரப்பர் தொழிற்சாலை ஒன்றில் இன்று முற்பகல் தீப்பற்றி கொண்டது. அதனால் தொழிற்சாலைக்கு கடுமையான சேதம் ஏற்பட்டுள்ளமை பதிவாகி இருக்கிறது. தீப்பற்றிமைக்கான காரணம் இதுவரை வெளிப்படவில்லை என்பதோடு அதனை கட்டுப்படுத்த ஹொரண தீயணைப்பு பிரிவும் தொழிற்சாலை ஊழியர்களும் பிரதேசவாசிகளும் கூட்டாக நடவடிக்கை எடுத்தார்கள்.
முதுபெரும் பாடகி கலாசூரி லதா வல்பொலவின் இறுதிச் சடங்குகள் முழுமையான அரச அனுசரணையுடன் எதிர்வரும் புதன்கிழமை கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் நடாத்தப்படவுள்ளது. லதா வல்பொல உயிரிழந்த வேளையில் 91 வயதுடையவராக விளங்கினார். கலாசூரி லதா வல்பொலவின் இறுதிக் கிரியைகள் பற்றி அரசாங்க தகவல் திணைக்களம் நேற்று அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது. பூதவுடல் டிசம்பர் 31ஆம் தேதி புதன்கிழமை முற்பகல் 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை கொழும்பு சுதந்திர சதுக்க வளாகத்தில் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்படவுள்ளது. அன்றைய தினம் பிற்பகல் 2 மணிக்கு சமய கிரியைகள் நடத்தப்பட்ட பின்னர் பூதவுடல் பொது மயானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு இறுதிக் கிரியைகள் நடத்தப்படுவதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. பூதவுடல் இன்றும் நாளையும் முற்பகல் 9 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை பொரல தனியார் அந்தியகால கிரியை மண்டபம் ஒன்றில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்படும். இன்றும் அவருடைய பூதவுடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக பெருந்தொகையானோர் வருகை தந்து கொண்டிருந்தார்கள். விளம்பரங்களை அடுத்து வெளிநாட்டு செய்திகளை எதிர்பாருங்கள். தொடர்பென வெளிநாட்டு செய்திகள். ரஷ்ய யுக்ரைன் நெருக்கடி சம்பந்தமான விசேட பேச்சுவார்த்தை ஒன்று நேற்று அமெரிக்காவில் நடைபெற்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிற்கும் யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கிக்கும் இடையிலேயே அது நடைபெற்றது. ட்ரம்பின் பிரத்யேக விடுமுறை விடுதியான மர்லாகோவிலேயே பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. அவர்களின் சந்திப்பு மிகச் சிறப்பாக இடம்பெற்றதாகவே இரு நாட்டு ஜனாதிபதிகளும் தெரிவித்தார்கள். 20 விடயங்களை உள்ளடக்கிய உத்தேச சமாதான திட்டத்தில் ஏறக்குறைய 90% உடன்பட்டதாக செலன்ஸ்கி தெரிவிக்கிறார். யுக்ரைனுக்காக பாதுகாப்பு உத்தரவாதம் பெரும்பாலும் நிறைவடைந்துள்ளதாகவும் அதில் ஏறக்குறைய 95% மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் ட்ரம்ப் தெரிவித்தார். மிகவும் கடினமான ஓரிரு சிக்கல்கள் மாத்திரமே தீர்க்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். அவற்றில் காணி சிக்கலே பாரதூரமானதாக அமைந்துள்ளது. ஒரு சில பிரதேசங்களை ஆட்சி செய்வது யார் என்பது பற்றிய கேள்வி இங்கு எழுந்துள்ளது. டொன்பாஸில் சுதந்திர வர்த்தக வலயம் ஒன்றை நிறுவுதல் சம்பந்தமாக இதுவரை இணக்கப்பாடு கிடையாது என ட்ரம்ப் தெரிவித்தார். ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் யுத்த நிறுத்தம் ஒன்றுக்கு இணங்கவில்லை என்றே ட்ரம்ப் ரஷ்யா சம்பந்தமாக கூறியுள்ளார். கருத்து முரண்பாட்டுக்குரிய பிரதேசங்களில் மக்கள் கருத்து கணிப்பினை நடத்தக்கூடிய வகையில் இந்த யுத்த நிறுத்தம் அவசியமாகின்றது எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். மெக்சிகோவின் தென்மேற்கு ஒக்சாகா பிரதேசத்திலே புகையிரதம் ஒன்று தடம் புரண்டதில் 13 பேர் உயிரிழந்துள்ளார்கள். கிட்டத்தட்ட 100 பேர் காயமடைந்துள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள். விபத்து இடம்பெறுகின்ற வேளையிலே புகையிரது மெக்சிகோ குடாவுக்கும் பசிபிக் சமுத்திரத்துக்கும் அருகிலே உள்ள கரையோர பிரதேசம் ஊடாக பயணித்துக் கொண்டிருந்தது. 241 பிரயாணிகளும் 9 பணியார் தொகுதி உறுப்பினர்களும் அதில் இருந்துள்ளார்கள். காயமடைந்தவர்களில் 36 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக அந்த நாட்டு கடற்படையினர் தெரிவிக்கிறார்கள். ஐவர் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதென பதிவாகியுள்ளது. புகையிரது நிசண்டா எனப்படுகின்ற நகரத்துக்கு அருகிலே வளைவுண்டின் ஊடாக பயணித்துக் கொண்டிருந்த வேளையிலே தடம் புரண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இனி விளையாட்டுச் செய்திகள். இலங்கை மகளிர் அணியுடன் இடம்பெற்ற 4வது T20 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 30 ஓட்டங்களினால் வெற்றி வாகை சூடியுள்ளது. கழகங்களுக்கு இடையிலான லீக் ரக்பி போட்டித் தொடரின் இராணுவத்துடன் நடைபெற்ற போட்டியில் ஹெவ்லக் அணி வெற்றி பெற்றுள்ளது. ஹெவ்லக் விளையாட்டரங்கிலேயே போட்டி நடைபெற்றது. இலங்கை ரக்பி சங்கமே போட்டித் தொடரை ஏற்பாடு செய்கிறது. முதல் அரைப்பகுதி நிறைவடைகையில் 34-0 என்ற அடிப்படையில் ஹெவ்லக் அணி முன்னணி வகித்தது. இரண்டாம் அரைப்பாகத்தில் ஹெவ்லக் அணி மேலும் 6 புள்ளிகளை சேகரித்தது. எதிரணியான இராணுவ அணி அதன் போது பெற்றுக்கொண்ட புள்ளிகளின் எண்ணிக்கை 12 ஆகும். அதன்படி 40-12 என்ற புள்ளி வித்தியாசத்தில் ஹெவ்லக் அணி வெற்றி பெற்றது. 3 கோல்கள் மற்றும் 4 ட்ரை என்ற வகையிலேயே வெற்றி பெற்ற அணி புள்ளிகளை சேகரித்தது. இத்துடன் தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை இரவு 7 மணிக்கு தேசிய தொலைக்காட்சியின் பிரதான தமிழ் செய்தி ஒலிபரப்போடு சந்திப்போம். மேலதிக செய்திகளை netra.tv.lk என்ற இணையதளத்தின் ஊடாகவும் நேத்ரா டிவி யூடியூப் மற்றும் நேத்ரா டிவி ஃபேஸ்புக் பக்கங்களிலும் அறிந்து கொள்ளலாம். வணக்கம்.
வணக்கம்.